மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு சுவாலஜி பாடத்துக்குரிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பாட வாரியா உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்க எதையுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விட்டுட்டு இந்த ஒரு கொஸ்டின் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு வேற கொஸ்டின் கட்டாயமா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. கட்டாயமா இதுல இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினும் என்ன செஞ்சணும் அப்படின்னா படிச்சு முடிச்சிடணும். செகண்ட் லெசன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு நான் லெசன் வாரியாவே இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க தரவாகவும் தெளிவாகவும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா? தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் நம்ம சேனல். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாட வாரியா என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போறோம். ஸோ இப்போதான் நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததா 6ஆம் பாடம் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் பாடத்துல 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் 6ஆம் பாடத்துல 7 5 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை நீங்க கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இந்த 7 கொஸ்டின்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு வச்சுக்கணும். அடுத்ததா 7வது பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். சரியா? போதை மற்றும் மது அதை பயன்படுத்துவதை தடுக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளை பரிந்துரை செய்ய இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த புரோட்டோசோவா கொஸ்டின், மனிதனின் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி, இதெல்லாம் கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். இதுல இருக்கிற கொஸ்டின்லாம் புக் எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு 5 மார்க் மட்டும் அப்லோட் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோல 2 மார்க் தனியா 3 மார்க் தனியா என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன்.